தானத்திலேயே சிறந்தது அன்னதானம் தாங்க. அத நம்ம புள்ள செஞ்சுக்கிட்டு இருக்கா. பெருமைப்பட்டு கூடாதா? வாயை மூடுறி. தலைவர் கண்ணன், இந்த நாட்டுல எத்தனையோ தலைவர் வந்திருக்கிறான், போயிருக்கிறான். எங்க கண்ணன் பிறந்த நாளைக்கு விசிக்கி பிராந்தி கொடுத்தா மாதிரி எவனாவது கொடுத்திருக்கிறானா சொல்லு. நம்ம பையனை பத்தி இந்த ஊரே பாராட்டுறாங்க. வாயை மூடுறி. ஏண்டி பஸ் நிறுத்திட்டாங்க? என்ன விஷயம் தெரியலையே. கண்ணன் கார் ரிப்பேர் ஆயிடுச்சு போல இருக்கு. ஆமாண்டி. கண்ணன், என்ன கார் ரிப்பேர் ஆயிடுச்சா? என்ன ஒண்ணும் பேச மாட்டேங்கிறீங்க? பேசுங்க பேசுங்க. ஏய் சொல்றா. இதை என்கிட்ட கேட்க வேண்டியதானே? காலேஜ் பிரின்சிபாலே அடிக்கடி டவுட்டை என்கிட்ட தான் கேட்கிறார். இப்ப நான் சொல்றேன், ஆமா கார் ரிப்பேர் ஆகலனா கண்ணன் எங்களை ஏத்துக்குவாரு. ஏத்துக்குவார் இல்ல, ஏத்திக்குவார். ஆமா, நீங்க எல்லாம் எங்க போறீங்க? புத்தகத்தை எடுத்துக்கிட்டு எங்க போவாங்க? உங்களை கேட்டா படிக்கிறதுக்கும்பீங்க. கோரஸா பாடுறத கேட்டிருக்கேன், கோரஸா துப்புறதை இப்பதான்டா பாக்குறேன். மெக்கானிக்க கூட்டிட்டு வர சொன்னதுக்கு போல இல்ல, உனக்கு இது தேவைதான். அது சரி, விட்டா நீ சேர்ந்து துப்புவ போல இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ சார், தர்மம் பண்ணுங்க சார். இருப்பா, நான் கொடுக்குறேன். இந்தாப்பா ₹1. சார் இந்தாங்க. என்னையா ₹1 கொடுத்தா 75 பைசாவா திருப்பி கொடுக்குற? ஐடி ப்ராப்ளம், இன்கம் டாக்ஸ் பிரச்சனை. உனக்கு இன்கம் டாக்ஸ் பிரச்சனையா? இந்த பில்டிங் வாங்கும்போதும் கூட ஏகப்பட்ட பிரச்சனை ஆயிப்போச்சு. இந்த பங்களா உன்னுடையதா? சிட்டில 4-5 பில்டிங் இருக்கு நமக்கு. இது ஆட்டோ வருது. ஆட்டோ 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 கொஞ்சம் கீழே இறங்க, நாங்க ஏறணும்பா. என்ன? அது எங்க கார் ரிப்பேர் ஆயிருச்சு. சரி, அப்படியே ஆட்டோல கொண்டு டிராப் பண்ணணும். எவ்வளவு கேக்குறேன்? ஒரு 75 ரூபா கொடுங்க. இந்த இருக்கிற காலேஜுக்கு 75 ரூபா கேக்குறது ரொம்ப அதிகம்பா. சார், நான் போயிட்டு தனியா தான் வரணும். உனக்கு தனியா வர்றதானப்பா பிரச்சனை. நேரா எங்க வீட்டுல வந்து தங்கிக்க. எங்க பாட்டி வர்ற புதன்கிழமை ஊருக்கு போறாங்க. அவங்கள கொண்டு போய் ரயில்வே ஸ்டேஷன்ல விட்டுட்டு நீ அப்படியே போயிரு. என்னடா அப்படியே போயிருனா இப்படியே ஆட்டோட மறைஞ்சிட்டான். டேய், பேசாம எல்லாரும் சேர்ந்து காரை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு ஐ லேசா அப்படின்னு சொல்லிட்டு நடந்தே போயிட வேண்டியதான். கண்ணன், உங்க பிறந்த நாளைக்காக ஃப்ரீயா பஸ் விட்டுருந்தீங்கல்ல? ஆமா. அதுல ஓசில பயணம் பண்ண மாட்டேன்னு ஒரு பொண்ணு பஸ் நிறுத்திட்டா. எங்க? அங்க. ஏமா, காலேஜுக்கு நேரமால அப்படியே உட்காருங்கம்மா, உட்காருங்க. என்ன பிரச்சனை? உங்க பிறந்த நாளுக்காக டிக்கெட் காசு வாங்க மாட்டேன்னு சொன்னேன். ஓசில பயணம் பண்ண மாட்டேன்னு அந்த பொண்ணு அடம் பிடிக்குது. என்னடா அது? இந்த காலத்துல ஓசில பயணம் பண்ண மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறதுக்கு ஒரு ஆளா? ஏமா கொஞ்சம் விலகுங்கம்மா, அந்த பொண்ணியவதி யாருன்னு பாக்குறேன். ஊரெல்லாம் உன் போஸ்டர் ஒட்டி இருக்க, வீதி வீதியா கட் அவுட் வச்சிருக்க. இந்த மாதிரி கட் அவுட் வச்சவங்க எல்லாம் அழிஞ்சு போறத நான் பாத்திருக்கேன். 10ம் பத்தாததுக்கு பஸ்ஸுக்கு எல்லாம் வேற பேனர் வச்சிருக்கேன். உன் பிறந்த நாளுக்கு நாங்க ஏன் ஓசில போனோம்? ஏமா நீ பாட்டுக்கு அடிக்கிட்டே போவாத, நீ குடுக்கறத குடு, குடுமா வாங்கிக்கிறேன். ஏய் குடுறி. காசு கொடுத்தாச்சு, வண்டி எடு. இது என்ன சங்க காலமா? பொற்கிளி கொடுத்துட்டு போறாங்க. டேய் நில்லு, என்ன ஓட விடாத. என்ன ஓட விடுறதுக்கு நீ கையில கிடைச்ச உன்னை கஞ்சி ஆக்கிடுவேன், கஞ்சி. டேய் மரியாதையா நில்லுடா. டேய் ஓடாத. கும்பலா ஓடி வராங்க. எவ்வளவு தூரம் ஓடினாலும் விட மாட்டேன்டா. மரியாதையா நில்லு. நிக்கிறியா இல்லையா? நிக்கிறேனா? வா. எடா, எதுக்குடா அப்படி சொன்ன? ஏன் அப்படி சொன்ன? எதுக்காகடா அப்படி சொன்ன? அடிக்காதீங்க. ஏன் அப்படி சொன்ன? விடுங்க விடுங்க. விடுங்க. நீ அப்படி சொன்னதுக்கு அவனை விடக்கூடாது. டேய் எதுக்குடா அப்படி சொன்ன? ஏன் அப்படி சொன்ன? ஏன் சொன்ன? அட ஏங்க அவரை போட்டு இப்படி அடிக்கிறீங்க? 3 மாசத்துக்கு முன்னால என்னை இவன் தேவாங்கன்னு திட்டாங்க. 3 மாசத்துக்கு முன்னாடி தேவாங்கன்னு திட்டினதுக்கு இப்ப ஏன் அடிக்கிறீங்க? நேத்துதான் நான் தேவாங்க பார்த்தேன். அது எவ்வளவு அசிங்கமா இருக்குதுன்னு இப்பதான் தெரிஞ்சது. கிடைச்சா அதான் அடிக்கிறான். சொன்ன அப்படி ஏன்டா சொன்ன அப்படி? டேய் எங்க ஒன்னால விடுவாங்க, விட்டுங்க அவனை. டேய் டேய் கதவு பாரு எப்படி திறக்குதுன்னு.
நீ என்ன சரி கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுடா டேய் நில்றா உன்னை எங்க போறாங்க விடுங்கடா ஏன் இன்னும் பிடிச்சி மேல உள்ள ஆத்திர அடங்கலையா? துரத்தி அடிக்கிறீங்க. துரத்தாடா அவன் என்ன தேவாங்கன்னு திட்டி இருக்கிறான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்க என்ன புடிச்சிட்டீங்களா ஐயோ, நாங்க ஒன்றும் சப்போர்ட் பண்ணல. இந்த ஊர்ல ஒரு ஆளை பத்தி விசாரிக்க வந்தோம். ஆ. இப்படி உங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நாங்க யார்கிட்ட போய் கேக்குறது? என்கிட்ட கேட்க வேண்டியதுதானே இப்ப அவன் ஓடிட்டான்ல யார பாக்கணும் இல்ல கோவிந்தன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை பார்க்கணும். நான் தாயா கோவிந்தேன் அது ஒண்ணு இல்லைங்க. ஆ. எங்க காலேஜ்ல சில்வர் ஜூப்ளி 25வது ஆண்டு விழா. சரி. கிராண்டா இருக்கணுமேங்கிறதுக்காக ஒரு டிராமா போடுறோம். அதுக்குரிய சீன் செட்டு, மைக் செட்டு, ராஜபாட்டு ட்ரெஸ் எல்லாம் உங்ககிட்ட இருக்கிறதா கேள்விப்பட்டு வந்தோம். என்னையா சுத்த பழைய சோறா இருக்கிறீங்க என்ன டிவி டெவலப் ஆயிருச்சு இப்பெல்லாம் யார் நாடகம் போடுறா இத பாரு அதுவும் இல்லாம நீங்க கேக்குற மாதிரி ராஜபாட் ட்ரெஸ் எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது அனுபவத்தை சொல்றேன் யாரோ ஒரு நல்ல பாடவர்களை கூப்பிட்டு பாட வைங்களே டேய் நல்லா இருக்குடா டேய், ஆ. நல்ல ஐடியா. அவர் அனுபவத்துல சொல்றாருப்பா. யாராவது நல்ல பாடுறவங்க கிடைக்கணுமே. அண்ணனுக்கு ஊர் சுத்துறதானே வேலை. இதே இது டிராமாவுக்காகண்ணா. அது ஊர்ல நல்லா பாடுறவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தா சொல்லுங்க. பணம் எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கங்கண்ணா. ஆ. இருக்கு இந்த வருஷம் போற மணிமகளுக்கு உதவியா இருக்குன்னு அதுக்கப்புறம் அவளுகளை பார்க்கவே முடியலையே அடடே அவனுங்களே வர்றாங்களே வாங்க தம்பி கும்பிட போனவங்க குறுக்க வந்த மாதிரி இருக்குது நேத்து உங்களை பார்க்கவே முடியலையா அந்த பொண்ணு பாட்டை கேட்டீங்களா உங்களுக்கு எல்லாம் நல்லா பிடிச்சிருக்கா இந்த பொண்ணு கூட நல்லா பாடும் போல இருக்க. நல்லா உதைப்பேன். சும்மா இருடா. அண்ணா அந்த பொண்ணு ரொம்ப பிரமாதமா பாடுதுங்க. ஆ, எங்க காலேஜ் ஃபங்க்ஷன்ல அந்த பொண்ணே பாட வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். ஆ, ஆ. என்ன இந்த ஊர் பெரிய மனுஷர் யாரையாவது விட்டு கேட்க சொல்லான்னு. இந்த ஊர்ல யாருங்க பெரிய மனுஷன்? இந்த ஊர்ல என்ன விட்டா வேற யாரும் பெரிய மனுஷன் இருக்கிற மாதிரி தெரியல அட ஆ? அண்ணா, ஆ, அப்ப நீங்க சொன்னா அந்த பொண்ணு கேக்குங்களா? நம்ம வீட்டுல தாங்க அந்த பொண்ணு குடியா இருக்குது ரொம்ப சௌரியமா போச்சு. ஆ. எப்படியா சொல்லி அந்த பொண்ணு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுங்களேன். இது பாடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்ல வந்தான். பணம் தருவீங்களா ஆ. தருவோம், அந்த பொண்ணுக்கல்ல எனக்கு நிச்சயமா தருவோம். நீயா கொடுக்க போற பணத்தை சாச்சா, அவங்கிட்ட வாங்கி கொடுப்பேன். என்னமோ நீ கொடுக்குற மாதிரி பேசிட்டு இருந்த பணக்கார பசங்க குள்ள போட்டுருவீங்கடா அந்த பொண்ணை முதல்ல கேட்டு சொல்லுங்களேன். கேட்டுறேன் மணிமேகலை ஏயா கோவிந்தா, உனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடைக்காதா? அந்த பொறுக்கி பசங்க கூட சேர்ந்து நீ ஏன் சுத்திக்கிட்டு இருக்க? அவன் பணக்கார பையன்மா பெரிய கோடீஸ்வரன் ஆமா, அவனுக்கு என்ன நீ சப்போர்ட் பண்ண வந்திருக்கியா? ஐயா அவனுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாம் பேசலாமா அவனுடைய ஒரே ஆசை என்னன்னா உன்னை பாடையில பாக்கணும்னு நினைக்கிறான் பாட இல்லையா? நான் செத்ததுக்கு அப்புறமா வந்து பார்க்க சொல்லு. ஐயா என்னமா நீ தப்பா நினைக்கிற அவன் காலேஜ்ல ஒரு ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷன்ல நீ பாடும்போது பாக்கணும்னு அவன் ஆசைப்படுறான் காமன் பிளேஸ்ல டீசென்ட்டா பிஹேவ் பண்ண தெரியாதவன், பெண்களை மதிக்க தெரியாதவன், அவன் ஃபங்க்ஷன்ல நான் பண்ணுமா? கனவுல கூட நடக்காது. ஓ ஏற்கனவே உங்களுக்குள்ள மோதல் நடந்திருக்கா எப்பவுமே இந்த மாதிரி மோதல் எல்லாம் அதுலதான் போய் முடியும் ஆமா கரெக்ட் போட வெளிய. போட வெளிவா வயசு வித்தியாசம் கூட பார்க்காம போடாங்கிற ஏமா வேற ஏதாவது சான்ஸ் இருக்குங்களா நம்ம அடி வாங்கினது உனக்கு தெரியக்கூடாது ஜெகே 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 என்னன்னாச்சு? அது ஒண்ணும் இல்லப்பா அந்த பொண்ணு பாட வரமாட்டேங்குது நீங்க வேற யாராவது ஏற்பாடு பண்ணுங்க அண்ணா எனக்காக இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுங்கண்ணா. உனக்காக இன்னொரு வாட்டி நான் ட்ரை பண்ண முடியாது வேணா அவனை போ சொல்லு அதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேணும்னே. ஆமா அதைத்தான் அவங்க கூட எதிர்பார்க்கறாங்க போ வாங்காம வரப்போ. ஹாய் மேடம், ஐ அம் கண்ணன் ஃப்ரெண்ட். உங்க பாட்டை கேட்டு அப்படியே கண்ணை மயங்கிட்டான். கண்ணை மட்டும் இல்ல, டோட்டல் எங்க குரூப் ஃபுல்லாவே கிரு 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 கிருன்னு கிறங்கிட்டாங்க. என்ன நீங்க வந்ததுல இருந்து அந்த பக்கமே திரும்பி பார்த்துட்டு இருக்கீங்க? இல்லையே ஒண்ணும் இல்லையே நீங்க பேசுனா கூட அது பாடுற மாதிரியே இருக்கு. அதனால நீங்க மறுத்தாலும் உங்க வெங்கல குரலை நாங்க சும்மா விட முடியாது. எப்படியாவது யூஸ் பண்ணியே தீருவோம். உங்க ரேட் என்ன? ஐயோ அம்மா Idiot. சம்திங் ராங் அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சு உங்ககிட்ட என்ன சொல்லுச்சோ அதே தான் என்கிட்டயும் சொல்லுச்சு. சரோஜினி, மாலதி, முனியம்மா, பிரியா, ராதா, கீதா, பாக்கியம், செல்லாத்தா, குப்பாயி, தனலட்சுமி. என்ன தம்பி காலையில இருந்து சொல்லிட்டே இருக்கீங்க, கொடுக்க மாட்டேங்கிறீங்களா? அட தரோமா. உங்களை மாதிரி எத்தனை பேர் குடமும் புடவையும் வாங்கிட்டு போய் எலெக்ஷன்ல ஓட்டு போடாம ஏமாத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த குடத்தையும் புடவையும் வாங்கிட்டு போய் அந்த பொண்ணை பாட வைக்கலனா
என்ன நம்புங்க தம்பி. நம்பி நாங்க நம்போன்னு போறதா? பேசாம இதுல ஒரு கையெழுத்து போடுங்க, தரோம். கையெழுத்து எதுக்கு தம்பி? அந்த பொண்ணு மட்டும் பாடலைன்னா இந்த காந்தி சிலைக்கு முன்னாடி நான் தீ குளிப்பேன். கண்ணகி பரம்பரை நாங்க. அப்படியா? நாங்க அக்கா தங்கச்சிங்க 4 பேர். ஒரு பெரிய வாழை மரத்தை கொடுங்க, உடனே எரிச்சு காட்டுறோம். அப்பேற்பட்ட பத்தினிங்க நாங்க. பெரியோர்களே, தாய்மார்களே, தண்ணீர் குடம் தருவது தண்ணீர் எடுப்பதற்காக. தாகத்திற்கு தண்ணீர் தருபவன் தலைவனாகிறான், மானம் காக்க புடவை தருபவன் வள்ளலாகிறான். இவையெல்லாம் தருவது யாருக்காக? இயல் இசை நாடகம் என்பது நம் வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட ஒன்று. அந்த இயல் இசை நாடகத்தை வளர்த்தி வளமாக்கி வாழ வைப்போம் என்ற உறுதி எடுத்துக் கொண்டுதான் இந்த அக்ரகாரத்தை ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார்கள். பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி சொன்னான், வள்ளுவன் தன் குரலிலே செவியின் சுவையுணரா வாயுணர்வின் வாக்கள் அவியனும் வாலினும் என் என்றார். குயில் வந்து பாடுபவர்களுடைய கல்லூரியில். ஆனால் அது தேவையில்லை என்றுதான் இந்த கூடாரத்தை தேடி வந்திருக்கிறார்கள். கொடுப்பது குடமாக இருந்தாலும், கொடுப்பது சேலையாக இருந்தாலும், படிப்பது பாட்டாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அக்ரகாரத்தை தேடி வந்து இரு கரம் கூப்பி வணங்கி நிற்கிறார்கள். ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒவ்வொரு புடவையாக, இதுவே கடைசி தடவையாக, அதுவும் மடமையாக, இதுவே நமது கடமையாக, ஒவ்வொருவருடைய உண்மையாக. அண்ணா, என் தலைவன் கோவிந்தனை இளைச்சவாயன் என்று நினைத்து அடித்து விட்டீர்கள். உங்களுக்கு தைரியம் இருந்தால் எங்கே என்னை அடியுங்கள், பார்க்கலாம். நிஜமாவே அடிச்சிட்டீங்களே. ஓகே. டிரைவர், 2 பேர்த்தையும் ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போய் காப்பாத்து. போன வருஷம் காலேஜ் ஃபங்க்ஷன்ல நான் தான் பாடினேன். ஏன் இந்த வருஷம் என்னால பாட முடியாதா? இந்த வருஷம் பெண்கள் ஆண்டு. ஒரு பொண்ணை தான் பாட வைக்கணும். அதுலயும் அந்த பொண்ணை தான் பாட வைக்கணும். அக்ரகாரத்துக்கு போனாலே அடிக்கிறாங்க, பார்த்தா முடியுமா? கஜினி முகம் 17 தடவை படையெடுக்கல. சரி, நீ சொன்னதுக்காக படையெடுப்போம். எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. அனாவசியமா வரிசையில நின்று கால் வலியோட வீட்டுக்கு போக வேண்டாம். ரேஷன் கார்டெல்லாம் கொடுத்துட்டு போங்க. வீட்டுக்கு அரிசி மண்ணெண்ணெய் வந்து சேரும். உங்க ஊர்ல எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதை எங்க தலைவர் கண்ணன் தீர்த்து வைப்பார். இந்த ஊருக்கு பள்ளிக்கூடம் வேணுமா? கட்டி தருவாரு. ஆஸ்பத்திரி வேணுமா? கட்டி தருவாரு. குழந்தைகள் காப்பகம் வேணுமா? உடனே கட்டி தருவாரு. இவர்கிட்ட தாராளமா கேட்கலாம். சித்திரமே சித்திரமே சிரிக்க கூடாதா? சிறிது நேரம் அருகில் வந்து பேசக்கூடாதா? சீக்கிரம் வாங்க. சித்திரமே சித்திரமே சிரிக்க கூடாதா? கொடுத்துட்டு போங்க. சிறிது நேரம் அருகில் வந்து பேசக்கூடாதா? ஏன் இங்க இருந்த போர்டை உள்ள தூக்கி வச்சிட்டீங்க? ஸ்டாக் இல்லை. ஸ்டாக் இல்லையா? இத்தனை பேருக்கு அரிசி எல்லாம் வீட்டுக்கு வந்துருன்னு சொன்னீங்க. எனக்கு மட்டும் ஸ்டாக் இல்லையா? இப்ப போட போறீங்களா இல்லையா? பாடுறேன்னு சொன்னா போடுறேன். இந்த ஆளு உங்களை கூட விலைக்கு வாங்கிட்டானா? ஏன் நியாய விலை கடைன்னு சொல்லி அநியாயமா செய்றீங்க? இந்த கடையை மூடி சீல் வைக்க சொல்றேன். அண்ணே, பேசினாலே குயில் பாடுற மாதிரி இருக்குல்ல? என்னது? நான் பேசின குயில் பாடுற மாதிரி இருக்குதா? குயில் பாடுற மாதிரியா? அந்த குயிலே உன் கூட சேர்ந்து பேசணும்னு ஆசைப்படுமா? சொல்லுங்கண்ணே. சொல்றது என்னப்பா, பாடுறேன். கூவும் குயில் தான் உன் போலே கொஞ்சி கொஞ்சி பேசாது அதனாலே. கூவும் குயில் தான் உன் போலே கொஞ்சி கொஞ்சி பேசாது அதனாலே. உன் குரலோடு இனிமையாய் மொழி பேசி பழகவே சோலைக்குள்ளே குயிலு குஞ்சு சும்மா சும்மா கூவுது. சோழ பணத்திமிர்ல என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களே? இங்க 4 மாசமா கல்லு தார்த்து நீங்க எல்லாம் கொட்டி கிடக்குது. ரேஷன் கடையில பாடுறேன்னா போடுறேன்னு எழுதி வச்சிருக்கீங்களா? நீங்க ரோட போடுங்க, நான் பாடுறேன். என்னங்க, இந்த லிஸ்ட்ல இருக்கிற மளிகை சாமான கொடுங்க. அக்ரஹாரத்துக்கு ரோடு போடுறாங்கப்பா. இப்பதான் நல்ல காலம் பிறந்திருக்கு. எல்லாமே நம்ம ஏற்பாடு பண்ணதுங்க. இவனுக்கு கூட தெரியும். சொல்றா, ஏன்டா என்ன பிடிச்ச நட்ட உட்காந்துருக்க? சீட்டு போடுறதா வேண்டாமா? போடு. சொல்லுடா உங்களுக்கு எல்லாம். போதும் வாடி. இருடி பூட்டிட்டு வரேன்.
அங்க பாத்தியா அண்ணா நமக்காக எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நீ ஆடி அசைஞ்சு வந்துட்டு இருக்க. என்னடி பண்ண சொல்ற? அப்பா வேற நைட் டியூட்டிக்கு போயிருக்காரு. வீட்டுக்கு பூட்டிட்டு தானே வர முடியும். அண்ணா போலண்ணா. வந்துட்டீங்களா? டிக்கெட் வாங்கி வச்சிருந்தாலும் முதல்ல இருந்து படத்தை பார்க்க முடியாது போல இருக்க. ஆனா என்னத்தை தான் தலை வாருவீங்களோ, பொட்டு வைப்பீங்களோ, பூ வைப்பீங்களோ, ஒரு தடவை வாரினதோட திருப்தி அடைய மாட்டீங்களே. அவன் நம்ம வாய்க்கு போட்டு போட்டா நம்ம வீட்டை பூட்டிடுவோம். சபாஷ். என்ன பயமா இருக்க? நான் இருக்கனே, தைரியமா செய். இத பாரு, படம் பாக்குறதுக்கு உன்னை ஓசியில தான் கூட்டிட்டு போறேன். டிக்கெட் வாங்குறது நானு. அங்க போய் உன் அலிச்சாட்டியம் எல்லாம் காட்டிட்டு இருக்காரு. சரிங்கண்ணா. இப்பெல்லாம் என்னன்னு தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் அங்க போய் வேலை. ஐயனார் கோயில்கிட்ட இவ்வளவு வேகமா வரீங்க? எதுக்குடா சைக்கிள் லைட்ல வந்த? சார், நான் தெரியாம கேக்குறேன். சைக்கிள்ல லைட் இல்லாம வந்ததுக்கு எங்களை பிடிக்கிறீங்களே, சைக்கிளே இல்லாம எத்தனை பேர் வர்றானுங்க, அவனுங்களையெல்லாம் பிடிக்கலாம்ல? கரெக்டியா? இது வரைக்கும் யாரும் இப்படி சொன்னதே இல்ல. இந்த விஷயத்தை பத்தி உடனே அதிகாரிகிட்ட சொல்லி ஆவணம் செய்யணும். இனிமே சைக்கிள்ல லைட் இல்லாம வரவங்களை பிடிக்கிற மாதிரி 10 மணிக்கு மேல சைக்கிள் இல்லாம வரவங்களையும் பிடிக்கணும். அதான் சட்டமான நியாயம். அண்ணா உங்களை பெரிய மாக்கா நினைச்சேன். ஏன் அந்த அளவுக்கு இல்லையா? இந்த பாஷா ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. குடி. நீங்க குடிக்கிறா? முதல்ல நீ குடி, என்னங்கிறன்னு பார்த்துட்டு அப்புறம் நான் குடிக்கிறேன். டீ ஒண்ணு குடியா? என்னண்ணே படத்துக்கு வந்தீங்க? இல்ல, எங்க பாட்டி செத்து போச்சு, அளவுக்கு வந்தேன். சினிமா தியேட்டர்ல வந்து என்ன கேள்வி கேட்கறான் பாரு. போட எல்லாம் இந்த மாதிரியே வந்து. அண்ணா இடம் விட்டாச்சுண்ணா. சரி சரிப்பா, முன்னால் போலாம். எப்படியும் தெரிஞ்சவன் 4 பேர் வருவானுங்க. அப்புறம் அவனுக்கு உன மாதிரி டீ வாங்கி கொடுக்கணும். என் காசு தான் வேஸ்டா போகுது. ஒரு பாப்கார்ன் கொடுங்க. என்னம்மா, மணிமேகலை உள்ள இருக்கா? ஆமா, அவளுக்காக தான் இந்த பாப்கார்ன் வாங்கி போறேன். சரி சரி. என்னண்ணே கேண்டீன் நின்றுட்டு இருக்கீங்க? படு கூட மாட்டேன்ட்டானுங்க. அதான் இந்த 1/2 லிட்டரோட 17,000 ரூபாய் ஆச்சு. ஓ, என்ன 1/4 லிட்டர் எடுத்துட்டு 1/2 லிட்டர் கணக்கு சொல்றேன்? இது 1/2 லிட்டர் தான் ஐயா. எங்க இரு, 1/4 லிட்டர்னு டீடைலா போட்டிருக்குது, 1/2 லிட்டர்னு எங்கிட்டயே அளக்குறிய? ஏய்யா 4 நாளா பைப்புல தண்ணி வரலையே, உனக்கு தெரியாதா? ஓஹோ, பைப்புல தண்ணி வரும்போது 1/2 லிட்டருக்கு 1/2 லிட்டர் ஊத்தனா இல்லையா? ஊத்தனா இல்லையா? ஆனா நீங்க போயிட்டு வாங்க, நான் அப்புறம் பேசிக்கிறேன். சுத்த விசுவாசம் இல்லாத இந்த காசு வாங்குறதுக்குள்ள நீ என்ன ஆகுற பாரு. அண்ணே, என்னப்பா? மணிமேகலையை பார்க்கலான்னு வந்தேன். மணிமேகலை பாக்குறக்கா? ஏப்பா, என்ன அந்த பொண்ணு எந்திரிச்சே இருக்காதே? இல்லண்ணே, எந்திரிச்சிச்சு, கோலம் போட்டு இருந்தது. உன்னை பார்த்த உடனே உள்ள போயிருச்சாக்கு? ஆமா. ஏன் இந்த ஊருக்குள்ள நான் இல்லாம நீ இயங்குற? நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். அடா, நான் மாந்திரிக மாதிரிடா. நான் இருந்தாதான் எல்லாம் நடக்கு. சரி. பால் சாப்பிடுறியா? இல்ல. அது சரி, பசுபால் சாப்பிட மாட்டீங்க. என்ன பார்த்த உடனே இந்த பொண்ணு கதை சாத்துட்டு உள்ள போனவ வெளியவே வர மாட்டேன்றா. வராம எங்க போயிருவா? வீட்டுல 1008 வேலை இருக்கு. எப்படி இருந்தாலும் வெளியே வந்துதானே தீரனா. அப்ப பார்த்தா போகுது. ஏன் இங்க உட்காந்துருக்கீங்க? இல்லங்க, கேட்கறேன், பதில் சொல்லாம போறீங்க. இங்க வா. இந்தியாவுல எவன் எங்க உட்கார்ந்துருந்தா உனக்கு எல்லாம் என்ன? உனக்கு ஏதாவது குறையுதா? இல்ல. போட போடான முறைக்கிறான் பாரு. அங்க இருந்து எல்லா ஊர்லயும் இப்படி ஒரு 4 பேர் வந்து சேர்ந்துறானுங்க. உங்க ஊர்ல இருக்கிறானுங்களா? இருக்கானுங்க. இருப்பானுங்க. ஏமனி, உங்க அப்பா வீட்டுல இருக்கானா? இல்லன்னு சொல்லதுக்கு முறைக்காட்டி என்ன? என்ன நீங்களே அனுபவிக்கிறீங்க? இந்தியா எவ்வளவு ஸ்கோர்னு சொல்லக்கூடாதா? இந்தியா என்ன ஸ்கோரா? இங்க பாரியா. ஐயோ, என்ன ரத்தமா இருக்கு? நீ அந்த மாரிமுத்துக்கிட்ட என்னத்தை சொல்லி திட்டி தொலைச்சியோ, அவன் நேர வீடு தேடி வந்து என் காதை கடிச்சு விட்டான். நான் டாக்டர் கிட்ட போய்கிட்டு இருக்கேன். உனக்கு ஸ்கோர் வேணுமா? மாரிமுத்தன் காதை கடிச்சிட்டானா? அண்ணா, என்ன? இத பாரு, கண்ணடிச்சா வராத பொம்பளை நீ கையை பிடிச்சிருந்தா வரவா போறா? காலையில இருந்து வராது, இப்ப வர போறாளுக்கு. வீடு போய் சேர, அதான் நல்லது. அவளை பார்க்காம நான் போக மாட்டேன். பார்க்காம போக மாட்டியா? அப்படின்னா சரி. இன்னைக்கு சிவராத்திரி மாதிரி வெடி எங்கேயே கிடக்க வேண்டியதுதான். வேற வழி இல்லை.
காலையில இருந்து இங்கேயே சுத்திட்டு இருக்கீங்களே, நீங்க என்ன வீட்டுக்கு போலையா? நீ என்ன கேக்குறது? நாங்க போவோம் போக மாட்டோம், இல்ல இங்கேயே இப்படி படுத்துக்குவோம். உன் வேலை பார்த்துட்டு போ. மூஞ்சி மோர கட்டையும் பாரு. எட்டி மூஞ்சி மேல ஒரு மிதி மிதிடி. முதிப்பீங்கனே, முதிக்காம என்ன பண்ணுவீங்க? எந்திரிங்க கூட சேர்ந்ததுக்கு என்ன கேட்டு போறா பாரு.